பிரைஸ் லார்ட். இன்றைய நாளு கூட உங்கள் கூட ஒரு வசனத்தை தியானிக்கலான்னு இருக்கேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் பக்கம் எண் 865 வசனம் 1-2. இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கும் கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய கை குறுகி போகவும் இல்லை, ஆண்டவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. நம்மளுடைய சின்ன சின்ன தவறு பாவம் செய்கிறதுனால தான் ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற பிரிவினை உண்டாகிறது. எப்பவுமே சரி, ஆண்டவர்கிட்ட நம்ம எந்த ஒரு பாவம் செஞ்சாலும் உடனே மனம் திரும்பி, ஏசப்பா நான் இந்த பாவம்லாம் செஞ்சிட்டேன், எனக்கு ஒரு விஷயம் என்னை மன்னிங்க அப்படின்னு கேட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகிறது தான் அதுதாங்க நல்லது. அதுதாங்க சொல்கிறாரு, நீ எந்த பாவம் அடிக்கடி செஞ்சுட்டு இருந்தாலே சரி, அந்த பாவம் நம்ம பாவத்தை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒரு விஷயம், ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போதாங்க ஆண்டவருக்கும் இருக்கிற நமக்கும் இருக்கிற உறவு உடன்படிக்கை ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுங்க. அதுதாங்க இந்த வசனம் சொல்லுது. நீங்களும் நானும் நாளில் இந்த வசனத்தை தியானித்ததுக்காக நன்றி. இந்த வசனம் நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.